தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1 அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் யூத மார்க்கத்தில் இருக்கும்போது என் நடக்கையை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுக்குட்பட்டவர்களில் நான் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களின் பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். Galatians chapter 1 verse 13. For ye have heard of my conversation in time past in the Jewish religion, how that beyond measure I persecuted the church of God and wasted it. இங்கு யூத மார்க்கத்தை குறித்த மேன்மையை, யூத மார்க்கத்தில் இருந்த வைராக்கியத்தை குறித்து பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறதை இங்கு நான் வாசிக்க கேட்டோம். Apostle Paul, he wrote his personal testimony about his zeal and about his stronghold towards the Jewish religion that he had built it up in him right from his childhood. நான் யூத மார்க்கத்தில் இருக்கும்போது என்னுடைய நடக்கையை கேள்விப்பட்டு நான் தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுக்குட்பட்ட அநேகரில் யூத மார்க்கத்தில் தேறினவனாக என் பிதாக்களின் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் வைராக்கியமுள்ளவனாக இருந்தேன். Galatians chapter 1 verse 13 and 14. For ye have heard of my conversation in time past in the Jews' religion, how that beyond measure I persecuted the church of God and wasted it, and profited in the Jewish religion above many of my equals in mine own nation, being more exceedingly zealous of the traditions of my fathers. யூத மார்க்கத்திலே ஒரு தேர்ச்சியின் ஒரு இடத்துக்குள்ளே, யூத மார்க்கத்திலே ஒரு பிரசித்தி பெற்றவனாக வாழ்ந்த வாழ்க்கைதான் கிறிஸ்தவ மார்க்கத்திலும் அவனை பெரிய உயர்வான இடத்தில் உயர்த்தினது என்பதற்கு இதுதான் சாட்சியாக இருக்கிறது. This is his testimony about his excellence, how he profited in the Jewish religion above many of his equals in his own nations, being more exceedingly zealous of the tradition of the fathers. That's the same zeal which was transferred when he believed in the Lord Jesus Christ. He showed the same zeal, the same religious fervor, and excelled in the Jewish way as well. நாம் பலவிதமான மார்க்கத்திலிருந்து நாம் வந்திருக்கலாம். ஆனால் யூத மார்க்கத்தின் தேர்ச்சியின் மேன்மையை தான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் தேர்ச்சியின் மேன்மையை கொண்டு வரும் என்பதற்கு இந்த யூத மார்க்கத்தில் தேறின பவுல் ஒரு சாட்சியாக இருக்கிறார். We could have accepted the Lord Jesus Christ from many disciplines of religions in this world, but the great excellent prophet, exceedingly great zeal that we can show towards the Lord Jesus Christ could come only from the way of Judaism, and that means is an excellent prophet and a beautiful way to live for the Lord, and that means is excellent, writes Apostle Paul. யூத மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளாமல் போனால், யூத மார்க்கத்தை அறிந்து கொள்ளாமல் போனால் கிறிஸ்தவ மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது, கிறிஸ்தவ மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. If we do not know about the Jewish religion, about the law, about the prophets, then it's very tough to understand what our Lord wants to communicate in Christian living, in practice, and that will be not relevant for them, those who know nothing about Judaism. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவருடைய வாழ்க்கையை முழுவதும் நாம் அவருடைய சரித்திரத்தை அறிந்து கொள்ளாமல் போனால் புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களை ஒருபோதும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. We can never comprehend the New Testament promise which the Lord has guaranteed in him if we fail to understand the nature of the covenant blessing which God had given to Abraham, Isaac and Jacob. மோசேயை நாம் அறிந்து கொள்ளாமல் போனால் இயேசுவை ஒருபோதும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. We can never understand Christ in his fullness if we don't understand Moses in contrast and juxtaposition towards him. யூத மார்க்கத்திலே தேறின இடத்தில் இருந்த பவுல் எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்த முடியும் என்று கொலோசியர் 1:28 அவர் சவால் சொல்கிறார். In Colossians chapter 1 verse 28 he was able to challenge and say we are able to present any man perfect in Christ Jesus in all wisdom, knowledge and understanding. It's because he was exceedingly zealous and educated in the Judaic way, which is
which is a very important prerequisite to know about Christian living. எனவே யூத மார்க்கத்தை குறித்த ஒரு அறிவு, ஒரு தேர்ச்சி நாமும் அறிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்தவத்தின் மேன்மை அறிந்து கொள்ள முடியாது என்ற போதனைக்கு இந்த காலையிலே ஒப்பு கொடுக்க மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். And therefore this morning we are indebted to learn about the Old Testament, about its ways and laws and its rules. Otherwise, New Testament Christian living is not going to be that relevant and that easy to comprehend and exercise. ஆபிரகாமின் சந்ததியார் முதலாவதாக எபிரேயர் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டார்கள் என்பதை ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. Abraham's generation, Abraham's children in Genesis chapter 14 from verse 12 onwards were called by the name Hebrews. எபிரேயர் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டவர்கள் எபிரேயர் என்ற முழு கூட்டமாக எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக 400 வருஷம் அவர்கள் இருந்தார்கள். 400 odd years they were enslaved in Egypt. Those were called by Hebrew in name. எகிப்திய ஸ்திரீகளை காட்டிலும் எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள் என்ற சாட்சியும் அந்த எபிரேயர்களுக்கு இருந்தது என்பதை யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். Exodus chapter 1 testifies that Jewish women, they were more stronger than the Egyptian women in that they prevailed in their birth. அந்த எகிப்தை விட்டு கடக்கிற நேரத்திலே அவர்கள் எபிரேயர்கள் என்ற பெயரில் இருந்து இஸ்ரவேலர் என்ற பெயரிலே மோசே மூலமாக விடுதலையாக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். But when they were redeemed out of Egypt, they were redeemed in the name of Israel under the leadership of Moses, is well known to us. இஸ்ரவேலர்கள் என்ற பெயரிலே அவர்கள் கானானுக்குள்ளே பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் யூதா என்ற அந்த ஒரு பெயரை தான் உண்மை என்ற இடத்திலே தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் காண முடிகிறது. For many long generation and ages they lived in the name of Israel, but the name Judaism or the title Jude, Judah is what sustained them and which is still now relevant in identifying the Jewish people. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுக்கு உண்மை உள்ளவர்களாக அவருடைய பெயர்களை காப்பாற்றக்கூடிய அளவில் யூதர்களே தலையெடுத்தார்கள் என்பதை யூத சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. And the word of God as well as the Jewish history clearly testifies that the Jews were the ones who sustained the witness and the testimony of the forefathers of Abraham, Isaac and Jacob. இந்து தேசத்தின் 127 நாடுகளிலும் ஒரு யூத பெண்மணி அரசியாக வந்தார் என்றால் அது யூதருக்கு கிடைத்த மேன்மையாகத்தான் இருக்கும். In the book of Esther, if for the 127 province a Jewish lady, if she was able to rule and become the queen, that's a great honor which was given to the Jewish people. யூதனாகிய மொர்தெகாய்க்கு முன்பாக அந்த எதிரி தாழ்ந்து போவது நிச்சயம் என்ற வார்த்தை எதிரின் வாயிலே அறிக்கையிடப்பட்டிருக்கு. Even the enemies themselves and their family, they confessed and said that if he be a Jew, then it is sure you will bow before him. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்தவனும் தன் ஜனத்தில் பிரியமுள்ளவனும் தன் சகோதரரில் பெரியவனும் தன் ஜனங்களுக்காக நன்மையை தேடி வரக்கூடிய மனிதனாக இருந்தார். And Mordecai the Jew, he was honored, he excelled, and he sought and seeked for the welfare and the goodness of his people. Such was the Jew Mordecai among the people of Jews. யூதகுல ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள் அங்கு நேபுகாத் நேச்சாருக்கு நல்ல பாடத்தை படித்து கொடுக்கக்கூடிய அளவிலே தானியேல் 3ஆம் புத்தகம் எச்சரிக்கிறது. The book of Daniel chapter 3 teaches us that the Jewish people, when they were in exile in Babylon, they were able to teach the many different skills to the nation of Babylon. சிலையை வணங்காதபடி, அங்கு தீச்சுளைக்கு பயப்படாதபடி தேவனுடைய நாமம் முழு தேசங்களிலும் பிரசித்தி பண்ணக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கை உயர்வாக காணப்பட்டது. And they excelled in many skills and virtues in Babylon. In their captivity, they did not yield or bow before any heathen rules and norms, but they excelled in virtue and in skills. தானியேல் என்ற தனி மனிதன் அங்கு தரியு ராஜாவை அங்கு முழு உலகத்திலும் தேவனுடைய ராஜ்யம் தான் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய சாட்சிக்கு தானியேல் காரணமாக இருந்தார். Jew Daniel, he was able to excel in the land of Babylon, and King Darius was able to identify him, and through Darius the name of God was propagated, was published all around the world. எனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியார் மோசேயுடைய மார்க்கத்தார் யூத மார்க்கம் என்ற பெயரிலே
அவர்கள் பிரசித்தி பெற்றதை பவுல் தன்னுடைய சாட்சியிலே எழுதுகிறார். And therefore Paul, in his personal testimony to the Galatians, he clearly testifies that the Jews excelled in virtue and in knowledge and in understanding of the forefathers of Abraham, Isaac and Jacob. எனவே மோசேயுடைய மார்க்கம் இயேசுடைய நாட்களிலே யூத மார்க்கம் என்ற பெயரிலே பிரசித்தி பெற்றதாக இருந்ததை நாம் காண முடியும். And during the times of Jesus, the way of Moses excelled under the Jews, and it was known as Judaism, and it was so prevalent then. யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தை சாபித்தாலும் 120 பேர் மாத்திரம்தான் பெந்தெகோஸ்து நாளிலே கூடி வந்ததை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். Acts chapter 2 testifies again that even though Christ Jesus established his way from the Jewish religion, and he drew people from the Jewish for his way, at 120 people on the day of Pentecost in the upper room did receive the Holy Ghost, to say is the word of God. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் முடிய பூமியின் கீழ் இருக்கிற சகல பக்தியுள்ள யூதர்களும் அந்த நாளிலே அந்த பண்டிகையிலே உள்ள அந்த காட்சியை கண்டார்கள் என்று எழுதப்பட்டது. Acts chapter 2 testifies that all religious Jews, zealous devoted men of every nation under the heaven, they were on the day of Pentecost in Jerusalem to witness that great event. அவர்கள் 18 நாடுகளில் இருந்து வந்தவர்கள் தங்கள் ஜன்ம பாஷையிலே தேவனுடைய மகத்துவத்தை அந்நிய பாஷையிலே பேசுகிறதை கண்டு அதிர்ச்சி அடைந்து பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written they came out of 18 nations and languages, and when they saw, they were filled with Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterances. They were all marveled and they all praised God for what God had did then. எனவே யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 18 நாடுகளில் இருந்த தேவபக்தி உள்ளவர்கள்தான் ஏறந்தாழ 3000 பேருக்கு பேராக தேவனுடைய மார்க்கத்துக்குள்ளே கிறிஸ்துவின் மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் சாட்சியாக இருக்கிறது. Acts chapter 2 testifies even that on the day when apostle they stood up alongside of Peter, and when they spoke God's word, 3000 men, devout men who were present then, they were convicted and they turned and accepted the Lord Jesus Christ. பெந்தெகோஸ்து நாளிலே 120 பேர் பரிசுத்தாவின் ஆசீர்வாதத்தினாலே பொழியப்பட்டதும் யூதர்கள்தான். அந்த நாளிலே ஏறத்தாழ 3000 பேர் பக்தியுள்ள யூதர்கள் அந்த மார்க்கத்துக்குள்ளே சேர்ந்தது யூத மார்க்கத்திற்கிற மேன்மை என்றே பவுல் இங்கு அறிக்கையிடுகிறதை நாம் காண முடியும். On the day of Pentecost in Jerusalem, 120 men, they were not only recipient of the Holy Ghost, but when they stood up and spoke and testified about that great phenomenon, people were converted. 3,000 of them were all devout men who came from all nations, 18 in all, and witnessed and were drawn to the Lord. யூதர்கள் இயேசுவை கொலை செய்தாலும் 50 நாளுக்குள்ளே 3000 யூத பக்தி உள்ளவர்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்றால் அந்த யூத மார்க்கத்தின் பக்தி வைராக்கியம் என்பதை தான் பவுல் அறிக்கையிடுகிறார். In just 50 days of time on the Pentecost from Passover, if they were able to receive and turn towards the Lord, being convicted of their errors and faults, then that is an excellence of their status and their standing in the Lord. யூதர்கள் தான் இயேசுவை கொலை செய்தது. 50 நாளுக்குள்ளே 3000 யூதர்கள் பக்தியுள்ள யூதர்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்து கிறிஸ்துவுடைய மார்க்கத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்றால் யூத மார்க்கத்தின் பக்தி என்பதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிக்கையிடுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். It was the Jews who have put Jesus Christ to death within 50 days of time and weeks and days. If they were able to receive the Lord Jesus Christ having been convicted of their faults and sins, and that is the excellence that Paul testifies in his own life to the Galatians. கிறிஸ்துவுக்கு 120 பேர் மாத்திரம்தான் இருக்கிறார்களா என்று கேட்டால் 3000க்கு அதிகமாக பக்தியுள்ள யூதர்கள் கிறிஸ்துவுக்கு மறைந்து இருக்கிறார்கள் என்பது பெந்தெகோஸ்தே நாளின் உண்மையாக இருக்கிறது. The truth of the Pentecostal day in Jerusalem is that do Christ have just at 120 people at all? No, there were 3,000 men who were drawn to the Lord, who were convicted and were added up to the church. இங்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்திலும் மேதிய பெர்சியா சாம்ராஜ்யத்திலும் யூதர்கள் எப்படி மேன்மையாக வாழ்ந்தார்கள் என்பதை கடவுள் மறக்கவில்லை. பெந்தெகோஸ்து நாளிலே ஆயிரக்கணக்கான யூதர்களை பக்தியுள்ளவர்களை தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் பெந்தெகோஸ்து நாள் சாட்சியாக இருந்தது. The day of Pentecost in Jerusalem is a witness that God had drawn to him every devout and godly people who were in exile in Babylon and lived for the Lord. The Lord is not unrighteous to forget
their life of godliness and their devotion to him. ஆகவே நான் யூத மார்க்கத்திலே என்னுடைய நடக்கை கேள்விப்பட்டீர்கள். நான் தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி பாழாக்கினேன். ஆனால் என் ஜனங்களில் என் வயதுள்ளவர்களில் நான் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களின் நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்பதனுடைய சாட்சியாக இருக்கிறது. And therefore he was boldly able to testify and say and profited in the Jewish religion above many of my equals in my own nation, being more exceedingly zealous of the tradition of my fathers. And that was how he was able to communicate with the Jewish people of his former life and of his philosophy. தம்முடைய மார்க்கத்துக்கு இயேசு யூத மார்க்கத்தில் இருக்கிற பக்தி உள்ளவர்கள் தான் தகுதி என்பதை இந்த 2ஆம் அதிகாரம் நமக்கு உண்மையை சொல்லுகிறது. Chapter 2 gives a truth that the Jewish foundation is very important to accept the Lord and to live a life for him. தான் ஏற்படுத்தின மார்க்கம் பெந்தெகோஸ்தே நாளிலே ஸ்தாபிக்கப்பட்டாலும் புறஜாதிகள் ஒருவரும் இந்த மார்க்கத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க முடியாது என்பதில்தான் யூத மார்க்கத்தில் உள்ள பக்தி உள்ளவர்களை திரும்பவும் இயேசு தம்முடைய மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்தார். It was not the Gentiles that he reached and brought to the church, but the first recipient of the church was the Jewish people, those who were devout, religious, those who lived after the strictness of the Mosaic law. Them, though they were brought into the church, is what we need to learn out of this. அவர்கள் தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய மகத்துவம் என்ன என்று அவர்களுக்கு தான் தெரியும். தேவ பக்தி என்றாலும் யூதர்களுக்கு தான் தெரியும், புறஜாதிகளுக்கு அது தெரியாது என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். The truth we need to accept is this: only Jewish people know what it is to exalt the Lord in the beauty of his excellence and the truth behind the word of God. Only they know the trueness of the truthfulness of God's attribute and his character. புறஜாதிகளுக்கு பயபக்தி என்றால் என்ன என்று தெரியுமா? புறஜாதிகளுக்கு தேவனுடைய மகத்துவம் என்றால் என்ன தெரியுமா? அது யூதர்களுக்குரிய சொத்தாக பயபக்தியாக அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை அறியக்கூடிய இடத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். What do the Gentiles know about the godliness? What do the Gentiles know about the Godhead and about his truth? Only they know they are the ones who were instructed from the Mosaic law about God's nature, attribute and his ways and everything. What do the Gentiles know about it? Which is why the Jewish were the first converts to the church of Christ and they lived for the Lord. எனவேதான் பவுல் இடைவிடாத மனவேதனை துக்கம் எனக்கு இருக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் இப்படி போய்விட்டார்களே என்று அவர் வேதனைப்படுகிறதை நாம் காண முடியும். And that is why Paul in other letters that he wrote to the church said he had a continual sorrow when he thought about the Jewish people. It's because they were zealous for the Mosaic law and they missed the true Messiah in Christ Jesus and they were not able to accept the gospel and live a life that the Lord wanted them to live, but they failed. There was this continual sorrow. மெய் தேவனோடு அவர்கள் வாழ வேண்டும் என்றால் யூதனை தவிர, யூத மார்க்கத்தில் உள்ளவனை தவிர, அவனுடைய பக்தி, அவனுடைய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு புறஜாதிகளுக்கும் இல்லை என்பதை இங்கே நான் காண முடிகிறது. Therefore this morning we can find very clearly that no Gentile had the right zeal, the right understanding, the right righteous instruction as the Jewish had under the Mosaic way, and they were the only recipients who were able to live out for the Lord, and they had the right instruction to live and to praise the Lord. 18 நாடுகளில் இருந்த பக்தியுள்ள யூதர்கள், தேவனுடைய மகத்துவத்தை அறிந்த யூதர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் கொண்டு வரக்கூடிய அளவிலே யோவேலின் தீர்க்க தரிசனம் அவர்கள் மனப்பாடமாக இருந்ததை நாம் காண முடிகிறது. And they were from 80 nations under the earth, and they came to the land of Jerusalem on the day of Pentecost, and Joel's prophecy which they had memorized became a reality in them. இந்த பரிசுத்த ஆவி அப்போதான் அவர்களுக்கு தெரியக்கூடிய இடத்திலே அதுதான் புதுமையான ஒரு அனுபவம். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது இப்போது நாம் காண்கிறோம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அது இருந்தது. When the believers 120 they spoke in different tongues as the Spirit gave them utterances, they were all amazed and shocked. But Peter stood up and said, on this day the prophecy of Joel is being accomplished among you. இங்கு யூத கோத்திர தலைவனாகிய தாவீதுடைய சத்திய பிரமாணங்கள் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். And they were convicted of the truth of the fathers, and they said, Lords, what do you want us to do? Was their question to them. அவர்கள் இயேசுவை தம்முடைய சொந்த தலைவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இடத்திலே
அவருடைய எல்லா விதமான நிலங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றை விட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வீடுகள் தோறும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று அந்த அதிகாரம் கடைசியிலே நாம் காண முடியும். Having accepted the Lord as their Savior, and they all lived together. In the Acts of the Apostle chapter 4 speaks about how they lived together in one accord, having sold their lands and their properties, and had submitted to the feet of the apostles, and everyone praised and worshipped the Lord and lived in harmony and in unity in one place. தம்முடைய முற்பிதாக்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் கட்டடத்தில் வாழவில்லை, கூடாரங்களிலே வாழ்ந்தார்கள் என்ற அந்த பிளட், அந்த ரத்தம் அவள்கிட்ட ஓடுனனால பெந்தெகோஸ்து நாளிலே எல்லாவற்றை விற்று மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பது அதுதான் சாட்சியாக இருக்கிறது. And the reason why they were able to immediately sell out everything and receive the apostles' gospel and live in one accord is because of their forefathers' blood which was running in them. Though they were rich, the fathers did not build any civilization or any they did not endeavor into any constructions, but they lived as strangers and as pilgrims in this world, and that blood made them to sacrifice and respond positively to the gospel of Christ Jesus. கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள் வந்தவுடனே தங்களுடைய எல்லா நிலங்கள் எல்லாவற்றையும் விற்று மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால் முற்பிதாக்களுடைய இரத்தங்கள் அவருடைய உடம்புல ஓடுனனால தான் அதை அவளால் செய்ய முடிந்தது. If at all they were able to sell out everything, laid at the feet of the apostles, and live contently for the coming of the Lord Jesus Christ, then it could only be possible if their forefathers' blood was running in them. That is, Abraham, Isaac and Jacob's blood was running in them. எனவே கிறிஸ்தவ பட்டா அவர்களுக்கு தான் இருக்கிறது, பிரஜாதிகளோடு புறம்போக்கு என்ற இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த அதிகாரம் உண்மையாக நமக்கு வெளிப்படுத்தி விட்டது. So this is a clear fact that Jewish people are the rightful owners, and every Gentile is a wasteland and useless people who doesn't know anything with respect to God's word and his truth, and can be clearly inferred out of this message. எனவேதான் யூத மார்க்கத்தில் தேர்ச்சி அடைந்த பவுல் அவன் யூத மார்க்கத்தின் பிதாக்களுக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்ந்த வாழ்க்கைதான் கிறிஸ்தவத்தில் அந்த மேன்மை கொண்டு வந்தது என்பதை இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். All of us have to accept the fact that it is the Jewish religion and the way and the instruction and the teaching under the Moses which helped them to live a right life according to the teachings of Christ and the apostles must be accepted by every one of the Christians in this world this morning. எனவே யூதருக்கு தான் கிறிஸ்தவா, பிரஜாதிக்கு இல்லையா என்று நாம் கேட்டாலும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு பிரஜாதியாகிய 100க்கு அதிபதி கிறிஸ்தவத்திலே வந்த சாட்சியை 10ஆம் அதிகாரத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. So you might raise a question to me, do you mean to say that Christianity is only for the Jewish people and not for the Gentiles? Now we come to Acts of the Apostle chapter 10, and there we find Cornelius the centurion, and we infer that how he responded to the gospel. இத்தாலியா பட்டாளத்தில் உள்ள 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்ற மனிதன் தேவபக்தி உள்ளவனும் தம் குடும்பம் அனைத்தரோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் தான தர்மம் செய்கிறதிலும் ஜபத்திலும் இருக்கக்கூடிய வாழ்க்கை அவனுக்குள்ளே குடிகொண்டிருந்தது என்பது அப்போஸ்தலர் 10:2 காண முடிகிறது. In the Acts of the Apostles chapter 10 verse 2 testifies about this man, a devout man, one that feared God with all of his house, which gave much alms to the people and prayed to God always. This was the testimony about the Gentile Cornelius. இந்த பிரஜாதியாகிய இந்த 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி கிடைத்தது என்று நாம் கேட்கும்போது அந்த 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்களிலே நல்லவனும் என்ற சாட்சி அவனுக்கு இருந்தது என்று அங்கு லூக்கா அதை எழுதி வைத்திருக்கிறார். As we examine the life of Cornelius and question how did this man become a devout and God-fearing man, verse 22 further elaborates about his character. Cornelius the centurion, a just man and the one that feared God and of good report among the nations of the Jews. And this is important connection that he had with the Jews to get this life and testimony is to be underlined. யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு நல்லவன் என்ற சாட்சியை பெற்றான் என்றால் அவன் யூதனா இல்லை, அவன் பிரஜாதியான். யூத மார்க்கத்தை கற்றுக்கொண்டதினால யூத மார்க்கத்திலே அவன் பழகினாலே தான் இந்த மேன்மை அந்த கொர்நேலியுக்கு கிடைத்தது. Acts chapter 10 clearly states that he is a Gentile, but it's the excellence and the devoutness and the God-fearing character that he received was because of his connection, his growth with the Jewish people and the link that he had with the Jewish people. அந்த 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போன உடனே பிரஜாதிகளை யூதர்கள் தவிர்த்து விடுவார்கள் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
உங்களோடு போக்குவரத்தெல்லாம் வைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் தேவன் அப்படி நீ யாரையும் அற்பமாக அசுத்தமாக எண்ணாதே என்ற பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்ன இடத்திலே இந்த கொர்நேலியு அவன் ஒரு பிரஜாதியான். அவன் அந்த யூதனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டோடு கூட வரக்கூடாது என்பது அவன் ஒரு பிரஜாதியான் என்பதை அந்த வசனத்திலே நாம் காண முடியும். So verse 28 further we read, we find how Peter spoke to Cornelius and said, "Ye know how that it is an unlawful thing for a man that is a Jew to keep company or to come into another nation." And through this we infer that Cornelius was a Jew, and Peter hesitated to have any fellowship or any connection with him as such to fellowship with him. எனவே பேதுரு ஒரு யூதன் என்றும் கொர்நேலியு அந்த யூதன் அல்ல என்பதை அந்த 28ஆம் வசனத்திலே பேதுரு தெளிவுபடுத்தினதை நாம் காணலாம். Acts of the Apostle chapter 10 verse 28 clarifies that Jew Cornelius was a Gentile and Peter was a Jew, and there is a clear separation and distinction in between these two races. ஆனாலும் அந்த 22ஆம் வசனத்திலே அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரிலும் நல்லவன் என்ற சாட்சி அவனுக்கு கிடைத்தது. யூத மார்க்கத்தை கற்றுக்கொண்டதனால் தான் அந்த மேன்மை அவனுக்கு கிடைத்தது. But verse 22 testifies about Cornelius that he was a just man, one that feared God, had a good report among the nations of the Jews, and the Jews had accepted him and given him a very good testimony with respect to his character and his virtue. யூதர்கள் வாழ்ந்த இடத்திலே அவன் அங்கு வாழ்ந்ததினாலே அந்த யூத மார்க்கத்தை தழுவக்கூடிய ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தது என்பது யூதர்கள் வாழ்ந்த பக்தி வாழ்க்கையின் முறைமை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And we have to accept the fact that how the Jews lived just, God-fearing and devout and a life towards God. That's undeniable fact, and he had associated with them, which is why he was able to embrace their lifestyle and was able to receive such a testimony among the Jewish people. அங்கு இத்தாலியா பட்டாளத்தில் இருக்கிற இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி இந்த யூத மார்க்கத்துக்குள்ளே சேர்ந்தான் என்றால், பக்தியுள்ள யூதர்களை கண்டு அந்த மார்க்கத்தில் இணைந்து அந்த பக்தியை தன் வாழ்க்கையின் சொத்தாக ஏற்றுக்கொண்டதுதான் 10ஆம் அதிகாரத்தின் உண்மை. And this certain man Cornelius of living in Caesarea, a centurion of the band called the Italian band, how did he join with the Jewish people? It's because he was drawn to the Jewish people for their devotion, for their godly fear. And that had brought him to them and received such a testimony in his life. யூத மார்க்கத்தார் யூத மார்க்கத்தை போதிக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை முறைகள் இந்த நூற்றுக்கு அதிபதியை கவர்ந்ததனால யூத மார்க்கத்தில் இணைந்து அந்த மேன்மையை அவனும் அடைந்து கொண்டான். The Jewish people did not evangelize. They did not convert anyone. But this Cornelius, being a godly man with a serious religious incline, he was drawn, attracted by their devotion, by their God-fearing nature and their justness. That made him to embrace the Jewish way, should be inferred. யூத மார்க்கத்தார் எங்கு வாழ்ந்தாலும் அவருடைய நடைமுறை வாழ்க்கை, அவருடைய தேவ ஆராதனை, அவருடைய வாழ்க்கையை அனைவரும் காணக்கூடிய அளவிலே புறஜாதிகளை காட்டிலும் உயர்வாக இருந்தது என்பது கொர்நேலியின் சாட்சியிலே நாம் அடைந்து கொள்ளலாம். From the testimony of Cornelius we understand wherever the Jewish are, they stood on to their conviction and to their religion and to their zeal and to their ways is undeniable fact that we need to learn from this Cornelius. எனவே புறஜாதியை யூதனோடு இணைக்க வேண்டும் என்றால் அந்த புறஜாதியும் யூதனோடு இணைந்த வாழ்க்கையில் இருந்தால்தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே அந்த புறஜாதியை இணைக்க முடியும் என்பது கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. So it's a very clear inference and teaching that we draw from Cornelius. If you want to live a righteous life in Christ, then it should be connected with the Jewish devotion and God-fearing and a just life. That's very important to note here. யூதனாகிய இயேசு ஒரு புதிய மார்க்கத்தை யூத மார்க்கத்தை ஸ்தாபித்தாலும் யூதனைத்தான் தம்முடைய மார்க்கத்தில் சேர்த்துக்கொள்ள முடியும் என்பது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் பாடமாக இருந்தது. Jesus himself being a Jew, he had brought a new way. Yet he was able to draw the Jewish people to his way, is the lesson that we learn from Acts chapter 2. பிரஜாதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாதா? ஒரு பிரஜாதி யூத மார்க்கத்தை தழுவி அந்த யூத மார்க்கத்தில் இணைந்தால்தான் அந்த பிரஜாதியையும் அங்கு யூதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் கொர்நேலியுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிற பாடம். The first convert Cornelius, the lesson that we learn from it is, if you want to live a Christian right life, then first you need to know about the God-fearing, just and a good report life in the Jewish way. Otherwise
it is not relevant or possible can be drawn from this man's life. யூத ஜனங்களுக்குள்ளே நல்லவன் என்ற சாட்சி பெற்ற அந்த நூற்றுக்கு அதிபதியாக கொர்நேலியு தேவ வார்த்தையை கேட்டு பேதுருவை தம்முடைய வீட்டுக்குள் வரவழைக்கக்கூடிய வார்த்தையை இவர்கள் பேதுருவிடத்தில் சொல்லுகிறதுனால தான் பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வந்ததாக அந்த வசனங்களிலே நாம் காண முடியும். And Peter had come because of the good report that he had received about him, and Peter went in and preached the gospel and further elaborated the structure of the Lord's ways. எனவே இந்த பேதுருவையும் இந்த கொர்நேலியுவையும் தேவன் இணைத்த இடத்திலே ஒரு பெரிய அபிஷேகம், பெந்தெகோஸ்தின் அபிஷேகம் கொர்நேலியு வீட்டுக்குள்ளே இறங்கினதை நாம் காண முடியும். In the fellowship of Cornelius and Peter, there was a great revival in the house of Cornelius of the Pentecost. The Holy Spirit had come upon them, and there was a great revival that day among the Gentiles. அவன் யூத மார்க்கத்திலே தேர்ச்சியை அவன் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நல்லவன் என்ற சாட்சியை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தன் கீழ் இருக்கக்கூடிய கீழ் இருக்கக்கூடிய அங்கு பட்டாளத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை தன்னை போல பக்தி உள்ளவனாக சேர்த்த கூட்டங்களை அவன் பேதுரு வரும்போது கூட்டி வைத்திருந்தான் என்பதையும் அதிகாரத்திலே நாம் காணலாம். Chapter 10 also speaks shows us how he was able to gather a group of people who were under him, who worked under him, could be known, and he had also trained them in the same God-fearing, just and in the religious way. And when Peter came, they were all the recipient of the blessings of the Lord. தான் தேவபக்தி உள்ளவன், தன் குடும்பங்கள் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயப்படுகிறவன், தான தர்மம் செய்கிறவன், அதான் முக்கியம், ஜெபம் பண்ணுகிறவன், அவனோடு கூட ஒரு கூட்டம் இணைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. Cornelius, a Gentile, he was a devout man, one that feared God with all of his house, who gave alms is very important to underline. You know about him. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே 3000 யூதர்கள் தங்களுக்கு உண்டானதை பிரித்து கொடுத்தார்களே, யூத மார்க்கத்தில் that they all sold out whatever they had and laid it at the feet of the apostles. That was in their blood. Alms giving was in their blood. But this devout man Cornelius, a Gentile, had learned from them how to give alms, and therefore this is a feature which he had borrowed from the Jewish people should be known. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் கடைசி பகுதியிலே பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்ட அனைவர் மேலும் On them can be known. ஞானஸ்நானத்தை விலக்கி வைக்காதபடி அவர்கள் ஞானஸ்நானத்தின் அனுபவத்தையும் இணைந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பது அங்கு சாட்சியாக இருக்கிறது. And it is a testimony. They also immediately responded to the waters of baptism, and they were baptized under Peter. எனவே பிரஜாதிகளிடத்திலே பேதுரு போய் புகுந்து விட்டாரே என்ற பிரச்சனையை யூதர்கள் உண்டாக்கினாலும் கூட 11 15 வசனத்தில் நாம் பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பெற்ற அதே அபிஷேகம் தான் கொர்நேலியு வீட்டிலே பொருந்தல் என்ற சொன்னிடத்திலே வாய்கள் மூடி தேவனை இணைந்து மகிழ்ப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And there was a contention among the Jews that Peter had gone to the Gentiles and defiled himself. But Peter explained them and said, no, the same spirit that fell upon us Jews on the day of Pentecost had fallen upon them, and there is no reason to panic. And immediately they all positively responded to Peter's words and accepted the Gentiles as well into the church. யூதனாகிய இயேசு, யூதா கோத்திரத்து சிங்கம், முத்திரை உடைய ஜெயம் பெற்றிருக்கிறவர், தம்முடைய புதிய மார்க்கத்திலே யூதர்களையே 2 அதிகாரத்திலே இணைத்துக் கொண்டார். And Acts chapter 2, the Lion of the tribe of Judah, who the root of David, he had also joined the Gentiles to his church as well. ஒரு பிரஜாதிகளை இணைக்க வேண்டும் என்ற திட்டம் மனதில் இருந்ததனால ஒரு யூத மார்க்கத்தை தழுவிய அந்த கொர்நேலியும் அந்த கூட்டத்தையும் பெந்தெகோஸ்தே அபிஷேகத்தினாலே தம்மோடு அவர் இணைத்துக் கொண்டார். On the day of Pentecost, he had drawn the Gentiles as well to himself, and the church is now a combined people of Jewish and Gentiles. இதுதான் நான் யூத மார்க்கத்தின் பக்தி வைராக்கியத்திலே தேறினவனாக இருந்தேன் என்ற சாட்சியின் வெளிச்சத்தை இங்குதான் நாம் காண முடியும். This is the background or the light of Paul speaking to the New Testament church of Galatians about his former zeal in the Jewish religion. கலாத்தியர் 1:13-14 மேலே 15 வருஷத்துல அப்படி இருந்தும் நான் தாயின் வயிற்றிலே என்னை பிரித்த கடவுள் பிரஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்க வேண்டும் என்ற திட்டம் அவருடைய மனதில் இருந்தது என்பதை அறிந்து கொண்டேன் என்று தொடர்ச்சியாக எழுதுகிறார். But continuously Paul writes that he knew that there was the plan and purpose of God right from the birth, right from he was in his womb of his mother, that he should preach the gospel to the Gentiles. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருடைய நாட்களிலே அவர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே யூதர்களை தங்களோடு இணைத்துக் கொண்டது மாத்திரமல்ல, அங்கு யூதரோடு இணைந்த கொர்நேலியை தங்களோடு இணைத்துக் கொண்டது மாத்திரமல்ல, அதுக்கு பின்பு பிரஜாதிகளுக்கு பவுலை அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினால பவுலும் கூட யூத
யூத ஜெப ஆலயங்களில் தான் நம்முடைய ஊழியத்தை துவங்கி இருக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக நாம் காண So முடிகிறது. the church is added up with the Jews, and then the Cornelius and Paul, and now Paul is sent among the Gentiles to preach the gospel, but he entered into the synagogues wherever he went and preached the gospel among the Jews. கிறிஸ்தவ மார்க்கம் இந்த பேதுருவோடும் இந்த கொர்நேலியோடு இணைந்தது முடியல, அந்த மார்க்கத்தை தொடர்ந்து செய்யும்படியாக பவுல் அப்போஸ்தலனை புறஜாதிகளுக்கு ஊழியக்காரனாக தேவன் ஏற்படுத்தி வேலை செய்தார். The Christian way was now propagated not only through Peter and through Cornelius, but the Lord also raised up Paul, and Paul is sent as an ambassador to the world of the Gentiles to preach the good news of the gospel among the nations. இந்த பவுலும் பர்னபாவும் இணைந்து புறஜாதிகள் தேசத்திலே போய் கிறிஸ்தவத்தை ஸ்தாபிக்க இடத்திலே யூதரின் ஜெப ஆலயத்தில் தான் உட்கார்ந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 14-15 நாம் காண முடியும். Together Apostle Paul and Barnabas, they left Jerusalem to the Gentile world. In Acts chapter 14 it speaks that they were entering into the synagogues of the Jewish worship house, sat in them and taught people. புறஜாதிகளுக்கு ஊழியக்காரனாக இருந்தாலும் புறஜாதிகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே புறஜாதிகளுடைய மார்க்கத்தில் உள்ள மக்களிடத்தில் போகவில்லை, யூத ஜெபாலயங்களுக்கு அங்கு பவுலும் பர்னபாவும் போனார்கள் என்பதை அப்போஸ்தலர் 13-14-15 நாம் காணலாம். They were ambassadors of Christ, but Apostle Paul and Barnabas, they entered into the synagogues and sat among them and spoke from the law and tried to convert to them to the law, is what we need to know from the Apostle Paul, who was sent as an ambassador to the Gentiles. யூத ஜெபாலய தலைவன், சகோதரர்களே நீங்கள் ஏதாவது புத்தி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம் என்று சொல்லும்போது பவுல் எழும்பி கைகளை அமர்த்தி அவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணினார் என்பதை அந்த 13ஆம் அதிகாரம் 14-15-16 தொடர்ச்சியாக 41ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய பிரசங்கத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. Acts chapter 13, when the leader of the synagogue said to Paul and Barnabas, "Men, if you want any encouragement or words of edification," they stood up and spoke at length about the good news of Jesus Christ to the Jewish people as well. அங்கு யூதர்களும் பிரஜாதிகளும் இணைந்துதான் அங்கு இருக்கிறார்கள். யூதர்கள் அநேக பிரஜாதிகளை தன்னுடைய மார்க்கத்தில் இணைத்து வைத்தார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்ட யூதர்களும் பிரஜாதிகளும் இணைந்து பவுல் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை போய் சுற்றி வளைந்து, அடுத்த ஓய்வு நாளும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டவுடனே மறு ஓய்வு நாள் ஊரே குமிஞ்சு வந்த அளவில் யூதர்கள் பொறாமை கொண்டு அவளுக்கு விரோத செயல் செய்தார்கள் என்பதுதான் அந்த அதிகாரத்தின் உண்மையாக இருக்கிறது. The chapter 13 explains how Paul and Barnabas were invited the next week as well to preach and present the good news, but when some of the Jews were envious, they instigated trouble, and the history speaks about how they were in great commotion because of the Jewish envy. பிரஜாதிகளை யூத தேசத்துக்குள்ளே கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக அவர்கள் போனாலும் யூத ஜெப ஆலயங்களுக்கு தான் தொடர்ச்சியாக போனார்கள் என்பதை அந்த நடபடி புத்தகத்திலே நாம் தொடர்ச்சியாக காண முடியும். In the Acts of the Apostle, in many places and instances, we know how they were sent to the Gentiles, but they reached the Jewish people, and they presented themselves in the synagogues and presented God's way among the Jewish people. இந்த காலை நேரத்திலே ஒரு சில யூத ஜெப ஆலயங்களுக்குள்ளே அவர்கள் சென்று சபையை பிரஜாதிகளுடைய தேசத்திலே சபை எப்படி ஸ்தாபித்தார்கள் என்பதை சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். So this morning briefly I would like to present to you about how they entered into the synagogues and presented the gospel briefly, is what I would like to speak to you this morning. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் அங்குள்ள யூத ஜெபாலயங்களிலே போய் பவுலும் அவர் பிரசங்கம் பண்ணின நேரத்திலே அநேக கிரேக்க விலையேறப்பட்ட பெண்கள், கனமுள்ள ஸ்திரீகள், புருஷர்கள் இணைந்தார்கள் என்பதை அந்த அதிகாரத்திலே தொடர்ச்சியாக நாம் காணலாம். Now Acts chapter 17, Apostle Paul went to Thessalonica and to other regions down there, and many Greek noble ladies, women, they were all gathered and they joined in alliance with Paul and others, is what we learn from this chapter. இங்க அப்போஸ்தலர் மூலமாக கேட்ட ஜெபாலய கூட்டத்தில் இருக்கிற மக்கள் தங்களை முழுவதுமாக அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசித்தவர்கள்தான் தெசலோனிக்கே சபையார் என்பதை இங்கு நாம் காண முடியும். Acts chapter 17 shows the Thessalonica church, which was a synagogue of the Jews, how Paul, as his manner was, went into them and preached among them, and many became converts and accepted the Lord Jesus Christ, and through the preaching of Apostle Paul. நிருபத்திலே தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு
நிருபத்தின் 2 பகுதியாக பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறாரே, அந்த சபைகள் எவ்வளவு மேன்மையான சபையாக இருந்தார்கள் என்பதை அந்த நிருபத்திலே நாம் காண முடியும். And we can learn the subjects that Paul had addressed to the church which was at Thessalonica. 2 letters is written to them, and the content is so excellent and so matured can be known of the status of the people. தெசலோனிக்கே நீங்கள் தான் மகிமையின் கிடம், நீங்கள் தான் மகிழ்ச்சி என்று பவுல் சொல்வதற்கு அந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கிற யூத ஜெபாலயம் தான் காரணம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. And we should never forget the reason for the church which was at Thessalonica is because of the synagogue, the Jewish religion, the Jewish way, the Jewish zeal and devotion. That's what Paul was able to tell the Gentile church, that ye are our crown, ye are our joy. And the reason should never be forgotten. எத்தனை கிறிஸ்தவ சபைகள் தன்னிடத்தில் வந்தவர்களை கிறிஸ்தவ தேர்ச்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறது வெட்ககரமானது என்பதை எச்சரிப்போடு நான் சொல்ல முடியும். And I speak with shame, and I warn the church saying that how many Gentile converts are really living in God's word and exercising righteousness. It's so shameful to see these days among the Gentile church. கிறிஸ்தவ சபையே எத்தனை ஜனங்களை நீ கிறிஸ்தவ தேர்ச்சிக்குள் நீ கொண்டு வந்திருக்கிறாய்? Christian church, Christian pastors, how many Christians have we brought to the maturity of Christ and to the devotion of the true devotion of Christ? தெசலோனிக்கே பட்டணத்திலே யூத ஜெபாலயத்திலே கிரேக்கர்கள் யூத சபைக்குள்ளே அவர்கள் இருந்து வாழ்ந்தார்கள். Those living in the city of Thessalonica, and there were many Greek who lived there, who also accepted the gospel and became part of the church in that province. அவர்களிலே கனம் பெற்றவர்கள் பவுலை சூழ்ந்து கொண்ட இடத்திலே தெசலோனிக்கே சபை மகிமை உள்ள சபையாக திகழ்ந்ததற்கு அதுதான் காரணம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Many noble Greek and many noble people, they came around about Paul, accepted the gospel. That is how the church at Thessalonica was established. Should be learned from the Acts of the Apostles account. யூத ஜெபாலயங்களில் உள்ள மக்களை தான் தங்கள் மகிமையின் கிரீடமாக தெசலோனிக்கே தேர்ச்சிக்குள் கொண்டு வர முடியும் என்பதை பவுல் யூத மார்க்கத்திலே தேறினவன் என்பதற்கு இதுதான் சாட்சியாக இருக்கிறது. When Paul wrote to the Galatians and said, I excelled in my Jewish way, this is the testimony. Many in the Gentile people who were brought into the Christian church, they became his crown, they became his joy. It's because of the synagogue which lived a godly, devout life, and that had brought this change among the Jewish people. தெசலோனிக்கே 1 அதிகாரத்திலே எங்களுடைய வசனம் அது சாதாரணமாக வசனமாக வரவில்லை, அது வல்லமையோடும் பரிசுத்தாவின் நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் வந்தது என்று பவுல் எழுதுகிறார். And Paul wrote to the Thessalonian epistle, he said that when we preached at first, it did not came in simple terms, it came with power, it came with the utterance of the Holy Ghost. What he wrote to the Thessalonians. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே பரிசுத்தாவின் மகிழ்ச்சியினாலே வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். And Paul had wrote to the Thessalonian church, you accepted the gospel in much persecution in the joy of the Holy Ghost. I am a witness and a testimony for that, said Paul to the Thessalonian epistle. தெசலோனிக்கே 4 அதிகாரம் கடைசி பகுதியிலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் வருகிறார் என்பது தெசலோனிக்கே சபையார் கேட்கக்கூடிய தொனியாக கேட்கக்கூடிய முழக்கமாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தான் அங்கே எழுதப்பட்டது. 1 Thessalonians chapter 4 verse 16, when Paul wrote to them and said, the Lord himself shall come with the cry of the archangel and with a loud shout, was an excellent teaching and a standard that they had maintained for the coming of the Lord is also for that church. கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடு வரக்கூடிய சத்தம் தெசலோனிக்கே சபையுடைய காதிலே தொனிக்கக்கூடிய இடத்திலே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. The coming of the Lord with the shout and with the trumpet sound that was ringing in the ears of the Thessalonian church is an excellent standard and quality and growth and maturity with the people had attained in their lives. தொடர்ச்சியாக சபைக்கு எழுதின அனைத்து வார்த்தைகளிலும் எல்லா முழுமையையும் எழுதினதை நாம் காண முடியும். Every word which was written to the Thessalonians were perfection, were excellent in words and teachings and doctrines. அந்த தெசலோனிக்கே பட்டணத்திலே போராட்டம் வந்தாலும் அந்த அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 10, 11, 12 வசனங்களிலே பெபயா பட்டணத்துக்கு வந்து அவங்க மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்ட இடத்திலே ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்ண இடத்திலே
அவங்க தெசலோனிக்கை காட்டிலும் குணசாலிகளாக இருந்தார்கள் என்ற சாட்சியை அங்கு லூக்கா எழுதுகிறார். And there was a commotion and trouble in Thessalonican cities, and therefore Paul and Silas, they had to move into another province of Berea. And chapter 17 verse 11 onwards speaks about how the Bereans had responded to the word of God and accepted it, and how they excelled more in fair-minded virtue than the Thessalonians. அதற்கு பின்பு 18ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அங்கு ஜெபாலயத்திலே போதனை செய்யும்போது ஒரு வருஷமும் 6 மாதமும் பெரிய திரள் ஜனங்களை பெற்றார்கள் என்ற சாட்சியை இங்கு நாம் காணலாம். Acts of the Apostles chapter 18, Paul had moved into the province of Corinth, and for a year and 6 months they stayed there and they preached and they thought about God's ways, and they were engaged in teaching them about God's ways. ரோம அரசாங்கத்தினாலே துரத்தப்பட்ட ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அந்த கொரிந்து பட்டணத்திலே வந்ததை பவுல் அவங்களோடு இணைத்து கொண்டு அங்கு ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்ணி ஒரு வருஷம் 6 மாதமாக அங்கு இந்த பட்டணத்திலே அநேகர் எனக்கு இருக்கிறது, ஒருவனும் உண்மையில் கை போட முடியாது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற தைரியத்தினாலே ஒரு கொரிந்து சபையும் பவுல் ஸ்தாபித்தார் என்பதை அங்கு நாம் காண முடியும். And Aquila and Priscilla, we were evicted from the Roman province by the government. They had joined Paul in Corinth, and they established the church by teaching for a year and 6 months, and that is how the Corinth church came about, through Paul and through the ministration of these men. அங்கு யூதர்கள் அவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டாலும் அங்கு கில்யோன் என்ற அந்த அதிபதி பவுலுக்கு உதவியாக இருந்து ஒரு கொரிந்து சபையை ஸ்தாபிக்கக்கூடிய அளவில் தேவன் எல்லாம் அனுகூலமாக்கி கொடுத்தார் என்பதை அங்கு நாம் காணலாம். In this chapter we know that the Jewish envy was so great because of this new way. And another man came forward, Benenkilion, and he helped Paul and others to establish the church of the Lord Jesus Christ as Corinth. எனவே கொரிந்துக்கு 29 அதிகாரங்கள் எழுதக்கூடிய இடத்திலே அந்த சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை இந்த கொரிந்து பட்டணத்திலே நாம் காண முடியும். 2 epistles were written, 1 Corinthians and 2, together 29 chapters, and we learn from Acts of the Apostles chapter 18 how Paul and others who had established the church of Jesus Christ at Corinth. கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒவ்வொரு ராபோஜன பந்தியிலும் வாசிக்கக்கூடிய வசனங்கள் கொரிந்து என்ற ஊழியத்திலே ஸ்தாபித்த இடத்திலே அவர்களுக்கு எழுதின நிருபத்திலே நாம் அதை எடுத்துக்கொண்டு அனுபவத்திலே நாம் கடைபிடிக்கிறோம். Every communion service we read a portion of scripture from 1 Corinthians 11, and that is written to the Corinthian church, and how Paul and others had labored hard in these cities, established God's word, and helped the people by teaching them to live for God, and established His church. 12ஆம் அதிகாரத்திலும் வரங்களை குறித்த விளக்கங்கள், சரீரமாகி சபை எப்படி இணைந்து ஊழியங்களில் செயல்படும் என்ற விஷயங்களையும் 12ஆம் அதிகாரத்திலும் 13ஆம் அதிகாரத்தில் அன்பின் முழுமையையும் கொரிந்துக்கே அவர் எழுதி வைத்ததை நாம் காண முடியும். It is to the church which was at Corinth he had written in 1 Corinthians chapter 12 about the gifts of the Holy Spirit. They all excelled in that. Chapter 13 he had written about more excellent gift of the love of God, and Paul had written all these great chapters and themes and subjects to the Corinthian church can never be denied. 14ஆம் அதிகாரம் வரங்களை குறித்த விளக்கங்களும் 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலின் அனைத்து உண்மைகளையும் அவர் அங்கு எழுதினது அங்கு கொரிந்துக்கும் நமக்கும் கிடைத்த பாக்கியமாக இருக்கிறது. And he had responded to their query about the Holy Ghost and tongues. Chapter 14 he spoke about, he reasoned about the benefit of speaking in tongues. And then 1 Corinthians chapter 15 about the great subject of resurrection, how people had reasoned out resurrection in the Corinth was a great benefit to them as well as us, is all Paulian labor to the Corinthians. 2 கொரிந்தியர் முதல் 5 அதிகாரங்களும் நாம் அதிகமாக நம்முடைய அனுபவத்திலே தியானம் பண்ணக்கூடிய இடத்திலும் அந்த 2 கொரிந்தியர் 2ஆம் நிருபத்திலும் அந்த 5 அதிகாரங்கள் அனுதின வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருந்த போதனையாக இருக்கிறது. 2 Corinthians, the epistle is so important. First 5 chapter of a daily meditation. Chapter 3, chapter 2, 3, all excellent truth which Paul had documented to the Corinthian church, which is beneficial to them as well as to us, is a great labor that Paul had done among the Corinthian church. 3ஆம் அதிகாரத்திலே மோசேயுடைய ஊழியம் மகிமைப்பட்ட ஊழியம், ஒரு யூத மார்க்கம் மகிமைப்பட்ட மார்க்கம், ஆனால் நம்முடைய மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல என்பதையும் பவுல் அங்கு கொண்டு வருகிறார். Chapter 3 of 2 Corinthians, he wrote to the Gentile Corinthian church about the glorious ministration of Moses. But he also said that when compared to ours, it is not glorious
ours excelled in that glory was a comparison that Paul brought to the Corinthian church. யூத மார்க்கத்தின் மகிமைக்கு மேலாக கிறிஸ்தவ மார்க்கத்தின் மகிமை மேலாக இருக்கிறது. யூத மார்க்கத்தின் மகிமையை நாம் அறியாவிட்டால் கிறிஸ்தவ மார்க்கத்தின் மேலான மகிமையை அறிந்து கொள்ள முடியாது என்பதும் பவுலுடைய எழுத்தாக இருக்கிறது. 2 Corinthians chapter 3, Paul wrote to the Corinthian church stating that the religion of Moses was glorious. Without knowing that glory, you cannot know the exceedingly abundant glory of the Lord Jesus Christ's ministry was the comparative study which he had written to them can never be denied. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து முழு அதிகாரங்களும் ஒரு அதிகாரத்தை கூட விடாத அளவிலே அதை வாசித்து உணர்த்தக்கூடிய அதிகாரங்களாகவே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். 2 Corinthians from chapter 6 onwards, all important subjects that he had clarified to them. Nothing can be denied, nothing can be rejected. Everything had to be read with great attention is what Paul had labored among the Corinthians. இது ஒரு ஜெபாலயத்திலே இருந்து அந்த ஊழியத்தை செய்ததினாலே இவ்வளவு 29 அதிகாரங்கள் கொரிந்துக்கு அவர் எழுதக்கூடிய இடத்திலே அந்த 29 அதிகாரங்களும் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள போதனைகள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிட முடியாது. Never should we forget the history about his letters. He had stayed in the synagogues, taught in the synagogue, reached the Gentiles, wrote to them all great themes and subjects to the Corinthians, which is beneficial to them as well as to us in the labor of Apostle Paul. பிரஜாதிகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம் யூத மார்க்கத்தின் போதனைகள் ஐக்கியம் இல்லாதபடி ஒருபோதும் கிறிஸ்தவத்தை நாம் முழுமைப்படுத்த முடியாது என்பதை நாம் உணரக்கூடிய அளவிலே நாம் இருக்க வேண்டும். Today we are here to realize the fact that without the Old Testament foundation of the Jewish way and its interpretation, its zeal, its devotion, its God-fearingness, it's everything, we can never live a right Christian life or understand what Christ taught to us. Will never become a reality in our life. இந்த காலையிலே கிறிஸ்தவனே யூத மார்க்கத்தை நீ அறியாதபடி கிறிஸ்தவ மார்க்கத்திலே நீ ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கு இந்த போதனைகள் சாட்சியாக இருக்கிறது. And this morning I say to the Christian church at large, if you don't learn the ways of the Jewish order, the Mosaic religion and the law, you will never know what Christ had taught to you or how you should live in this world. It's a very clear teaching this morning that you need to heed to. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18-19 இந்த கொரிந்துவிலிருந்து ஆக்கிலா பிரிஸ்கிலாவையும் கூட்டிக் கொண்டு எபேசு பட்டணத்திலே விட்டு அங்கும் ஜெபாலயங்களிலே பவுல் போதனை பண்ணுகிறதை நாம் காண முடிகிறது. And they left Corinth along with Apostle Paul along with Aquila and Priscilla. They now entered into Ephesus and Ephesus, the region of Ephesus, and labored in the Lord. அந்த அதிகாரத்திலே வேத வல்லவன் அங்கு தேர்ச்சி பெற்ற இடத்திலே உள்ள மனிதன் ஆக்கிலா உள்ள மனிதன் அங்கு அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவோடு சேர்ந்து அவர் பெரிய கிரியைகளை செய்ததாக அந்த அதிகாரத்திலே நாம் தொடர்ச்சியாக நாம் காண முடியும். Here we find another important man, a great orator. Apollos joined with Aquila and Priscilla, and they were preaching God's word in that city. இந்த கொரிந்துவிலிருந்து எபேசு பட்டணத்துக்கு வரக்கூடிய இடத்திலே அங்கு ஒரு அப்போலோ என்ற ஒரு வேத தேர்ச்சி பெற்ற ஒரு யூதனை அங்கு நாம் காண முடிகிறது. And at Ephesus we are now identified about a Jewish man by name Apollos. Apollos was a brilliant thinker, and he was preaching God's word alongside of Aquila and Priscilla. எந்த யூதரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரக்கூடிய சவால் அந்த ஆக்கிலாவுக்கு இருந்ததை அந்த வசனத்திலே நாம் காண முடியும். From these scriptures we learn these men, they had such reasoning power to bring any man to Christ through their presentation of gospel. அலெக்சாந்திரியா பட்டணத்திலே படித்தவன், தேர்ச்சி பெற்றவன், யூத மார்க்கத்திலே தேறினவன் என்ற பிரசித்தி பெற்ற இடத்திலே அவருடைய பேச்சியும் தேர்ச்சியுள்ள பேச்சியாக அநேகரை கர்த்தருடைய மார்க்கத்துக்குள் கொண்டு வருவதை கிரியையை அந்த இடத்தில் செய்தான் என்பதை அந்த அதிகாரத்திலே நாம் காணலாம். That chapter speaks about Apollo, a Jew, a man learned, instructed under the Alexandrian school. He was a known and well speaker, like he was able to persuade any people in the gospel, and his record is there in Acts chapter 18.
எனவே அந்த அப்பல்லோவுடைய ஆட்களுடைய உதவியோடு தான் எபேசு சபையை பவுல் ஸ்தாபித்தார் என்பது 19ஆம் அதிகாரத்தின் உண்மையாக இருக்கிறது. Acts chapter 19, the truth is, along with the help of Aquila and Priscilla and Apollo, Paul had established the church which was at Corinth. எனவே ஆக்கிலா பிரிஸ்கில்லா அப்பல்லோவுடைய அந்த இணைப்பிலே ஒரு ஏறத்தாழ 12 பேரை அவள் சம்பாதித்து வைத்த இடத்துல அப்போஸ்தலர் 19 பவுல் அவளுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்து அங்குதான் எபேசு சபை ஆரம்பிக்கிறதை நாம் காண முடியும். And along with Aquila and Priscilla, with the labor of Apollos, Apostle Paul had preached to them about the Holy Ghost and laid his hands on them, and they received the Holy Ghost, and the church was established at Ephesus. எபேசுவிலும் கூட அந்த ஜெபாலயத்திலே போய் அவர் வேலை செய்யும்போது அங்கு எதிரடை வந்தாலும் அங்கு ஒரு தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து 2 வருடங்களாக போதனை பண்ணி எபேசு என்ற வேறுபட்ட சபையை பவுல் ஸ்தாபித்தார் என்பதும் அங்கு சாட்சியாக இருக்கிறது. In Ephesus, from synagogue he moved to school. He borrowed a school and he hired a school and brought all the people there, sat with them and was teaching them about God's ways for many years, and established the church at Ephesus. எனவே யூத ஜெபாலயத்தில்தான் மக்கள் கிடைத்தாரு. அங்கு பிரச்சனையானனால அந்த மக்களை அங்கிருந்து பிரித்து கொண்டு ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கும் பல வருஷங்கள் அவர் போதனை செய்தே எபேசு சபையை பவுல் ஸ்தாபித்தார் என்ற உண்மை அந்த அதிகாரத்திலே நாம் காணலாம். From this chapter the truth is, from synagogue to school, because he had problem in the synagogue, he had hired a school, brought people there, sat with them, reasoned out God's word, taught them, and he engaged himself in teaching God's word to them. எருசலேமை பவுல் பாழாக்கினாலும் கூட, சவுல் என்ற பெயரிலே பாழாக்கினாலும் கூட, அவன் பவுலாக மாற்றப்பட்ட பின்பு அதற்கு நிகராக ஒரு எபேசு சபையை ஸ்தாபித்து வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே 7 சபையின் முதல் சபை என்ற கண்காணிப்புக்குள்ளே வந்த பாக்கியம் பவுலுக்கு கிடைத்த பாக்கியமாக இருக்கிறது. A man zealous under the religion of Moses, devout and educated, who had persecuted the church, nevertheless he had labored so hard among all the apostles, established the church which was at Ephesus, labored among them in teaching. In the Revelation chapter 2 and 3, out of the 7 church which was at Asia, Ephesus found the first privilege of God dealing with them and convicting and promising them. எபேசுக்கு எழுதின 6 நிருபங்களையும் நான் வாசிக்கும்போது ஒவ்வொரு வசனங்களும் ஆழமான சத்தியங்களாக மறைபொருளாகவே இருக்கிறது என்பதை நாம் அங்கு காணலாம். When we read the epistle of Apostle Paul to the Ephesians, such a beautiful thoughts that he had documented there. All the 6 chapters, a gem of it for them and for us and for everyone who will come to the Lord. அநேக சபைகள் நிருபங்கள் அங்கு எழுதப்பட்டாலும் எபேசு சபைக்கு எழுதின அந்த நிருபங்கள் புத்தகமாக பெந்தேகோஸ்தே ஆட்கள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். And the Pentecostal mission has written a book or a commentary on Ephesians book, and they have published it for the learning of God's people. பவுல் எழுதின நிருபங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நிருபம் எபேசு எழுதின அந்த நிருபமாக இருந்ததுனால அதை புத்தகமாக போட வேண்டும் என்பது அவளுக்கு கிடைத்த வெளிச்சமாகவும் இருக்கிறது. And there are many epistles, but the Pentecostal mission had labored to publish a commentary on Ephesians, and it's because it's such an important documented doctrinal facts, and therefore they found it necessary to publish that for the learning of people. எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நம் அன்பில் பரிசுத்தம் குற்றமில்லாத வாழ்க்கையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது எபேசு சபைக்கு மாத்திரம் எழுதின வெளிச்சமாக உண்மை போதனையாக இருக்கிறது. Ephesians chapter 1 verse 4, such an important verse, that we should be holy and without blame before him in love, for which reason he has known us before the foundation of the world in him, which is a light exclusive to the circuit letter which he wrote to the Ephesian church. எபேசியர் 1:4 எபேசு சபைக்கு மாத்திரமல்ல அனைத்து கிறிஸ்தவ சபைக்கும் அவர்கள் முக்கிய பிரதானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தத்தின் உண்மையாக இருந்தது. Ephesians chapter 1 verse 4, such an important text, which is not only for the churches which he had found in Ephesus and written this letter as a circuit letter, but this is for all churches as well, that we should be holy and holy and without blemish before in him that he had founded us before the foundation of the world. முதலாம் அதிகாரம் முழுவதும் ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் நான் விளக்கங்களை கொடுத்தாதான் ஜனங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் என்பது அந்த 1ஆம் அதிகாரம் முழு வசனங்களும் அப்படிப்பட்ட மறைபொருளிலும் ஆழத்தில் தான் பவுல் சபைக்கு அதை எழுதி இருக்கிறார். Every word, every letter, every phrase and verse
is of so important to the Ephesians that it cannot be easily understood by surface reading. It should be interpreted from scripture to scripture, which is why it needs a commentary and teaching of the apostles. எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனத்தில் புறஜாதிகளாகிய எபேசியை பவுல் எச்சரிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்தத்துக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் அற்றவர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள், ஒருபோது மறந்து விடாதீர்கள் என்ற எச்சரிப்பையும் பவுல் எழுதுகிறதை நாம் காணலாம். Even he warned the Gentiles when he wrote to the Ephesians in chapter 2. He said, don't forget that you were without Christ, you were dead in sin and trespasses. In ages past you were without Christ, strangers, pilgrims, away from the promise and from the commonwealth of Israel. He said not to forget them. He reminded them of all these facts. யூத மார்க்கம் தேவனுக்கு சமீபமாக இருந்ததும், பிரஜாலே நீங்கள் தேவனுக்கு தூரமாக இருந்ததையும் ரெண்டையும் ஒன்றாக இணைத்து, நீங்கள் இனி அந்நியரு பரதேசியும் அல்ல என்ற இடத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஒருபோது மறந்து போகாதுங்கள் என்று பவுல் அங்கு எழுதுகிறார். Paul also reminded them and told them, you have to keep this in your mind. You were Gentiles, sinners in the past life, in the past, but God had brought you, reconciled you. He had made you one. And that was his great theme to the Gentile church in Ephesians in chapter 2. யூத மார்க்கத்தாகிய நாங்கள் அவரை கொலை செய்தாலும் கடவுளுக்கு சமீபமாகவே இருக்கிறோம், நீங்களோ தூரமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆனால் அவர் ஒப்புரவாக்கி பிதாவிடத்தில் சேரக்கூடிய அபிஷேகத்தினாலே இணைத்தார் என்று அவர் எழுதுகிறார். He also wrote to them and said, though we had crucified the Lord of glory, yet we are close to him, but you are sinners, Gentiles, far away from him, but he had brought you nigh, he had reconciled you, he has made you one, and he has made you partakers of the inheritance. These are all his great subjects that he had written to the Ephesians and encouraged them to establish them in the Lord. இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியும் அல்ல, ஒரே நகரத்தாரும் வீட்டாரும் மாளிகையிலும் ஆலயத்திலும் வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்படுவத பாக்கியம் உடைய தலையிலே இறங்கி இருக்கிறது. And he also told them, now therefore you are no more strangers and foreigners, but fellow citizens with the saints of the household of God. And he had blessed them and wrought the blessing of God in the Gentile church. 4 அதிகாரத்தில் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துடைய அந்த அறிவின் நிறைவை அடைந்து கொள்ளுங்கள், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய் கிறிஸ்துக்குள்ளும் வளருங்கள் என்றும் அவளுக்கு தொடர்ந்து எழுதுகிறார். Chapter 4 is also very important. He said that you must be worthy, you must walk worthy of the conversation or the vocation wherewith you are called, and grow in him in all things to the head in love, was his great teaching to the church at Ephesians. எனவே அவர் யூதர்களை பெந்தெகோஸ்து நாளிலே ஆயிரக்கணக்காக இயேசு தம்முடைய மார்க்கத்தில் ஏற்றுக்கொண்டார். யூத மார்க்கத்தை தழுவின கொர்நேலியும் இணைத்து அங்கு அந்த அபிஷேகத்தை கொர்நேலியு வீட்டிலே அவர் பொழிந்தள்ளினார். And therefore the Lord had received the Gentiles to the church. On the day when Peter went to Cornelius' house, the Holy Ghost fell upon them, and the church was now with the Gentiles as well. பிரஜாதிகளுக்கு பவுலை ஊழியக்காரராக ஏற்படுத்தினாலும் அவர்கள் யூத ஜெபாலயங்களில் இருந்துதான் பிரஜாதிகளுடைய சபையை ஸ்தாபித்தார்கள் என்பது நடபடிகளிலே காணக்கூடிய உண்மையாக இருக்கிறது. And though the Lord had sent Apostle Paul and others to the Gentiles to preach his word, yet they first went into the synagogue, remained there, converted the Jews, and then they went to the Gentiles and taught and preached about the gospel of the good news of Christ. தெசலோனிக்க பட்டணத்திலும் கொரிந்து பட்டணத்திலும் எபேசு பட்டணத்திலும் ஜெபாலயத்தில் இருந்தே கொரிந்து சபையையும் எபேசு சபையையும் அங்கு தெசலோனிக்க சபையை ஸ்தாபித்த நிருபத்தில் உள்ள மேன்மை ஒவ்வொருவருக்கு தெரிந்த உண்மையாக இருக்கிறது. And Paul and others, when they went as ambassadors of Christ to preach the gospel, they went to Thessalonica, they went to Berea, they went to Corinth, they went to Ephesians. These are all great churches which they established, but they went into the synagogue, stayed there, and preached the gospel, wrote the gospel, and documented the truth for us. எனவே இந்த மூன்று பக்கங்களிலும் யூத மார்க்கம்தான் கிறிஸ்தவ மார்க்கத்தோடு இணையக்கூடிய இடத்திலே முடியும் என்பதை பவுல் தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் நிரூபித்திருக்கிறார். Through his ministry, through his life, he had clearly established that it is the Jewish way and the devotion which will unite with Christian living cannot be denied by us this morning. யூதர்கள் இயேசுவை கொலை செய்தாலும் 50 நாளுக்குள்ளே பெந்தெகோஸ்து நாளிலே 120 பேர் மாத்திரம்தான் தனக்கு என்று அவர் நினைக்க முடியாத அளவில் பக்தியுள்ள யூதர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் இணைந்தார்கள். Though the Jewish had crucified the Lord of glory, and 120 were found on the day of Pentecost, but devout men
under the heaven, all around the world, from 18 nations they had gathered. They were convicted of their sins and accepted the Lord and became a church that day. தனக்கு ஒன்றுமில்லை என்ற இடத்திலே கிறிஸ்து நம்முடைய மார்க்கத்திலே சிலர்தான் இருக்கிறார்கள் என்று அவர் எண்ணவில்லை. பக்தியுள்ள யூதர்கள் தன்னை கொலை செய்தாலும் தம்மோடு சேர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்திலே அவர் அங்கு 2ஆம் அதிகாரத்திலே வெளிப்பட்டதை நாம் காணலாம். And though he was crucified by the Jews, a few remnant of 120 people were faithful to remain with him on the day of Pentecost. At chapter 2 is a beautiful record of how 3,000 men were added to the church by the preaching of Apostle Peter, and other apostles stood along with him. தம்முடைய மார்க்கத்தின் பொறுப்பான பேதுருவையும் தலைமையாக வைத்திருக்கிற பேதுருவையும் ஒரு பிரஜாதியோடு இணைக்கும்படியாக அந்த யூத மார்க்கத்தை கற்றுக்கொண்ட கொர்நேலியு, யூதர்களிலே அவன் நல்லவன் என்ற சாட்சி பெற்ற அவனும் அவனுடைய கூட்டத்தோடும் பெந்தெகோஸ்து அபிஷேகத்தை கொடுப்பதற்கு பேதுருவை அனுப்பினதும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது. He did not remain with the Jewish people, but it also extended, stretched into the Gentile world. And the beginning was Cornelius. Chapter 10 speaks how Peter was sent to Cornelius' house. And when Peter fellowshipped with Cornelius, how the Holy Ghost had come upon them, and the church was expanded even to the Gentile world, is a history in chapter 10. பவுல் மூலமாக பிரஜாதிகளுடைய தேசத்திலே நம்முடைய மார்க்கத்தை ஸ்தாபிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் யூத ஜெபாலயங்களில் இருந்துதான் பிரஜாதிகளுடைய மார்க்கத்திலே பிரஜாதிகளுடைய சபையை ஸ்தாபித்திருக்கார்கள் என்பதையும் நாம் தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொண்டோம். The church sent Apostle Paul as an ambassador, as a missionary to the Gentile world, but yet Apostle Paul and others, they did not plunge directly into the Gentiles, went to the synagogue, expounded the word from the Old Testament about Christ in the synagogue, proved Christ was the Savior, and then they went to the Gentiles, and this is how the churches in the then world was established. நான் யூத மார்க்கத்திலே எப்படி வாழ்ந்தேன், என்னுடைய பழைய நடக்கை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். நான் தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரிலே என் வயதிற்குட்பட்ட அநேகரில் அங்கு யூத மார்க்கத்திலே தேர்ச்சிக்குள் என் பிதாக்குடைய பக்தி வைராங்களுக்காக மிகவும் அந்த நியாயங்களுக்காக நான் வைராக்கியமாக இருந்தேன் என்று பவுல் அந்த கலாத்தியர் 1:13-14 சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். And Paul's beautiful testimony, Galatians chapter 1 verse 13 and 14. For ye have heard of my conversation in time past to the Jewish religion, how that beyond measure I persecuted the church of God and wasted it, and profited in the Jewish religion above many of my equals in mine own nation, being more exceedingly zealous of the tradition of my fathers. எனவே நான் யூத மார்க்கத்தை நான் ஒரு பெரிய மேன்மையுள்ள மார்க்கத்தில் இருந்தேன் என்று மேன்மைப்படுத்துகிறதில்லை. நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். And not that I came from Jewish way and I have this and that excellence, but he said I count everything loss and rubbish from the excellency of the knowledge of Christ Jesus. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அந்த 4, 5, 6 வசனங்களிலே நான் 8ஆம் நாளிலே நான் விசேஷம் பெற்றவன். When he wrote to the Philippians chapter 3 verse 4, 5, 6, he said circumcised the 8th day. அங்கு இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், அங்கு எபிரேயரில் பிறந்த எபிரேயன், அங்கு நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், அங்கு பக்தி வைராக்கியத்தின்படி கிறிஸ்து சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்ற மேன்மை இருந்தாலும் எல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன் என்று அவர் அறிக்கையிட்டார். Circumcised the 8th day, of the stock of Israel, of the tribe of Benjamin, an Hebrew of the Hebrew, touching the law a Pharisee, concerning zeal persecuting the church, touching the righteousness which is in the law blameless. But what things were gained to me, those I count loss for Christ, said Apostle Paul about the excellency of Christ. யூத மார்க்கத்திலே தேர்ச்சி உள்ளது எனக்கு மேன்மையாக இருந்தாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் தேர்ச்சிக்காக எல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டேன் என்று அவர் அறிக்கையிடுகிறார். And he confessed and said, though these were profitable for me, nevertheless for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I suffered loss of all these things, I count them dung, but I may win Christ, was his testimony to them. யூத மார்க்கத்தின் தேர்ச்சியை நான் பெற்றுக்கொண்டதுனால கிறிஸ்தவ மார்க்கத்திலும் கிறிஸ்துக்குள் எந்த மனிதனையும் தேர்ச்சிக்குள் கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவன் எனக்கு கிருபையும் தயவும் பாராட்டி இருக்கிறார் என்பது பவுலுடைய தாழ்மையான அறிக்கையாக இருக்கிறது. A humble testimony of Apostle Paul to the Colossians chapter 1 verse 28 is that because we excel, because we are taught, learned, instructed in the Jewish way of God's zeal and his knowledge, we can present any man perfect in Christ Jesus, was his very humble declaration to the church. நான் இருக்கிறது தேவ கிருபை, அவருடைய கிருபை விருதாவாக்கவில்லை. அந்த கிருபை நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். நான் அல்ல,
எனக்குள்ளே தேவ கிருபையே அப்படி செய்தது. நான் பிரயாசப்பட்டாலும் நான் கிறிஸ்து சபையை துன்பப்படுத்தினால அப்போஸ்தலர் சொல்வதற்கு தகுதி இல்லை என்று வாழ்க்கையை முடிக்கிறார். Apostle Paul completed his life with these great words and confessions. It's not of me or by me. I labored by the grace of the Lord. I labored more than all the apostles, but it's not me, but it was the grace of God which was sufficient in me to work and to complete for what he had called me. இந்த காலையிலே கிறிஸ்தவத்தை நாம் வாழ்க்கையிலே முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் யூத மார்க்கத்தை இல்லாமல் கிறிஸ்தவத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது என்ற போதனைக்கு நம்மை ஒப்புக்கொடும். So this morning it's our duty to study and to learn and to know. Without learning the scriptures of the Old Testament Judaism, it's very impossible to perfect in Christ or in Christian way. Should be strongly learned or established in everyone's mind. ஆபிரகாமின் சந்ததியில் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற வம்ச வரலாறை தான் கிறிஸ்தவத்தை எழுத்தின்படி நான் இங்கு ஸ்தாபிக்கக்கூடிய இடத்திலே நாம் கண்டோம். Literally we found that it was from the Abraham and son of Abraham, son of David, Jesus Christ, how the religion of the way of Christ was established. அவர் ஆரோனின் முறைமையின் அந்த காலகட்டத்திலே அவர் வாழ்ந்தாலும் 3 வருஷமாக மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஊழியத்தை ஸ்தாபித்து இன்றைக்கு நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனுமாக இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தமாக For இருக்கிறது. 30 long years he remained faithful under the Aaronic order of the priesthood, but for 3.5 years he showed, lived and practiced the order of Melchizedek, and today he is a priest forever. ஒரு யூத மார்க்கத்தோடு இணைந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் உபதேசத்துக்கு இந்த காலையிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Let's unite ourselves with the Judaic way along with Christianity. May the Lord bless us this morning.